இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் சென்னை 28, சரோஜா, கோவா அப்படின்னு தன்னுடைய நண்பர்களை வைத்து மல்டிஸ்டார் படங்களை டைரக்ஷன் பண்ணி தனக்கென ஒரு ரூட்டை வச்சிருக்காரு. ஆனாலுமே எதிர்பாராத விதமாக அதிசருடைய 50வது படத்தை இயக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அந்த படம் தான் மங்காத்தா. ஹாலிவுட்ல அதிகமாக வெளியாகும் ஜேனர்கள்ல ஒன்றான பாய்ஸ் ஒன்லி படமாக 2011ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதிசருடைய வில்லத்தனமான நடிப்பை கண்டு ரசிகர்களும் குறிப்பாக இளைஞர்களுக்கு புல்லரித்து போயிருந்தது. இதனால இந்த படத்துடைய பார்ட் 2 எப்போது வரும் அப்படின்னு ரசிகர்கள் ஆர்வமாகவுமே கேட்டுக்கொண்டும் இருக்காங்க. இந்த படத்திற்கான கதையை வெங்கட் பிரபு அவர்கள் எழுதி முடித்துவிட்டு அதிசருடைய அழைப்புக்காக காத்திருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனா என்ன காரணத்தினாலோ அதிசர் வெங்கட் பிரபுவுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு டாக் இருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு வதந்தி அதிகமாக பரவ ஆரம்பிச்சது. அதாவது ஹிந்தி தயாரிப்பாளர் மனிஷ் வெங்கட் பிரபு இந்த படத்தை அதிசரை வைத்து அதாவது மங்காத்தா 2 படத்தை எடுக்க விரும்பி சென்னைக்கு வந்து 2 தரப்புமே பேசிருக்காங்களா. ஆனால் அதிசர் கேட்ட சம்பளம் காரணமாக அவங்க இந்த படத்தை வேணாம் அப்படின்னு சொல்லி உள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த தகவல் முற்றிலுமே போலியானது அப்படின்னு வெங்கட் பிரபு தரப்புல இருந்தே இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. வெங்கட் பிரபு அவர்களிடம் நம்ம ஏகே அவர்கள் இந்த படம் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காராம். ஆனால் இதற்கான தீவிர பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னுமே மறுத்திருக்காரு. ஆகையால அதிசர் மீது எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்றத தெல்ல தெளிவாக பேசியிருக்காரு. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தற்போது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.